தனுசு ராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வெறும் ராசியை மட்டுமே வைத்து நம்ம ஒரு பரிகாரம் பண்ணி திருமண தடையை 100% சரி பண்ண முடியும். குருவே சரணம், குருவே துணை. தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு திருமண தடை நீங்க எளிமையான பரிகாரம், அதாவது ஒரு தெய்வ பரிகாரம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொல்றேன். தனுசு ராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வெறும் ராசியை மட்டுமே வைத்து நம்ம ஒரு பரிகாரம் பண்ணி திருமண தடையை 100% சரி பண்ண முடியும். நிறைய தனுசு ராசிக்கார ஆண்கள், பெண்கள் திருமண தடை சம்பந்தப்பட்டு நிறைய நெருக்கடிகள் சந்திக்கிறாங்க. திருமணம் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம முதல்ல தனுசு ராசிக்கு பதிவு பண்றோம். இதுல திருவகதிபுரம் ஸ்ரீ ஹயகிரிவர் கடலூர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். சாதாரணமாக நம்ம மொபைல் மூலமா கூகுள் பண்ணி பார்த்தாலே லொகேஷனோட வரும். அந்த கோயிலுக்கு நீங்க உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் உங்களுடைய ஜாதகத்துல ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க. புதன் உங்களுடைய ராசியில, உங்களுடைய ராசி கட்டத்துல எந்த ராசியில அமர்ந்திருக்குன்னு பாருங்க. மேஷத்துல இருந்தா செவ்வாய்க்கிழமை, ரிஷபத்துல இருந்தா வெள்ளிக்கிழமை, மிதுனத்துல இருந்தா புதன்கிழமை, கடகத்துல இருந்தா திங்கட்கிழமை, சிம்மத்துல இருந்தா ஞாயிற்றுக்கிழமை, கன்னியில இருந்தா புதன்கிழமை, துலாம்ல இருந்தா வெள்ளிக்கிழமை, விருச்சகத்துல இருந்தா செவ்வாய்க்கிழமை, தனுசு மீனத்துல இருந்தா வியாழக்கிழமை, கும்பம் மகரம் இந்த ராசிகள் இருந்தா சனிக்கிழமை. இந்த நாட்கள்ல இந்த சுவாமியை தரிசனம் பண்ணணும். அவ்வளவுதான். அடுத்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ண போகும்பொழுது பால் வாங்கிட்டு போறது, நெய் வாங்கிட்டு போய் கோயிலுக்கு கொடுக்கறது சரியான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி எந்த ராசியில நிக்கிறாருன்னு பார்க்கணும். புதன் எந்த ராசியில நிக்கிறாரோ அந்த வண்ணங்களில் வஸ்திர தானம் செய்யணும். ஒரு ஆணாக இருந்தால் புதன்கிழமையில செய்யணும். ஒரு ஆணாக இருந்தால் வஸ்திர தானம் புதன்கிழமையில செய்யணும். வஸ்திர தானம் யாருக்கு செய்யணும் அப்படின்னா, பெருமாள் அம்பாளோடு இருக்கக்கூடிய ஒரு கோவில், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி ஹயகிரிவர், லட்சுமி நாராயணன் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் தாயாரோட இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வஸ்திர தானம் ஒரு சுப முகூர்த்த நாளில் அந்த முகூர்த்த நேரத்துல கொண்டு கோயில் நிர்வாகத்துல நீங்க ஒப்படைச்சாலே போதும். அது நல்லா சூப்பரா வேலை செய்யும். நான் ஒரு பெண் சார், எனக்கு தனுசு ராசி தான், எனக்கும் திருமணம் தடையாயிட்டே இருக்குது. நிறைய இந்த மூலம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே பாவம், நிறைய ஜாதகக்காரங்களே அவங்களோட ஜாதகத்தை மற்ற ஆண்களோட இணைக்கிறது இல்லை. குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஜாதகம் யோகமான ஜாதகமும், நல்ல ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகமும், வம்சம் விருத்தியாகக்கூடிய ஜாதகமும் அதுல தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு தவறான பிம்பத்தை மக்கள் மத்தியில பரப்பி விட்டு அதை நிறைய பேர் ஒமிட் பண்றாங்க. அதை முதல்ல தவிர்த்துக்கணும். தனுசு ராசியில பிறந்த ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்க 7ஆம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசி சக்கரத்துல எந்த ராசியில அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசியினுடைய வண்ணத்தில் வஸ்திரம் எடுத்து ஒரு திங்கட்கிழமையில் அதே போல பெருமாள் அம்பாள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்க கொடுக்கலாம். இரண்டாவதாக முருகன் கோயிலுக்கு திங்கட்கிழமையில வஸ்திர தானம் அப்படிங்கிறது ஒரு பட்டு பாத்தீங்கன்னா தானம் பண்றது அதிகப்படியான பலன் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். சாதாரணமாக நீங்கள் திங்கட்கிழமையில் வஸ்திர தானம், யாரோ ஏழை எளியவர்களுக்கு, பிச்சைக்காரர்களுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு வஸ்திர தானம்னா என்னங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு சின்ன கர்ச்சிப்ல இருந்து நீங்க ஒரு ஆடை எடுத்து கொடுக்கறது, ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, வேலை செய்யறவங்களுக்கு ஒரு துண்டு எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த வண்ணத்துல எடுத்து கொடுக்கும் பொழுது அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். திங்கட்கிழமையில பெண்கள் கொடுக்கணும், புதன்கிழமையில ஆண்கள் கொடுக்கணும். இந்த வஸ்திர தானம் கோயிலுக்கு மட்டுமா தான் சார் கொடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. புதியதாக திருமணமாகக்கூடிய தம்பதிகளுக்கு நீங்க கொடுத்தா வாங்கிக்கிற மாதிரி தம்பதி இருக்கிறாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த வண்ணங்கள் வர்ற மாதிரி ஒரு ஆடை எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா, இந்த பட்டு ஆடை கொஞ்சம் காசுலியான ஆடை கூட நீங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இதை பயன்படுத்தி பாருங்க. நன்றி. மேலும் ஒரு ராசிக்கு திருமண தடை நீங்குவதற்கான பரிகாரம் பார்ப்போம். நன்றி. பதிவை பார்த்தமைக்கு வாழ்க வளமுடன்.